Today we are going to talk about and discuss about data aggregation. Yes. So இந்த data aggregationல என்னென்ன பார்க்க போறோம்னா data aggregationனா என்ன, அது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண போறோம், அது என்னென்ன டைப் இருக்கு, அதை எப்படி அப்ளை பண்ண போறோம். ஸோ அதில் உள்ள அடிஷ்னலாக எக்ஸ்டென்ஷனாக என்னென்னு பார்த்தோம்னா குரூப் கிளாஸ் அண்ட் ஹேவிங் கிளாஸ், இது ரெண்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரைட். வாட் இஸ் டேட்டா அக்ரிகேஷன்? ஃபர்ஸ்ட் we know very well what is data. Data அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும். டேட்டா அக்ரிகேஷன் அப்படின்னா அந்த டேட்டாவை மெயினாக வச்சுக்கிட்டு அதுலேருந்து we are going to do something. அந்த சம்திங் என்னென்ன அப்படின்னு இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், டேட்டா அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் கால்குலேட் ஆன் குரூப் ஆஃப் ரோ. ஒரு குரூப் ஆஃப் ரோலேருந்து we can do some calculation and return single value for each group. Right? ஒரு குரூப் ஆஃப் டேட்டால இருந்து நம்மளுக்கு தேவையான செப்பரேட் குரூப் ஒன்று நம்மளோட ரெக்யர்மெண்ட்டை பேஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதுதான் டேட்டா அக்ரிகேஷன்ஸ். அண்ட் இந்த அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன்ஸில் மெயினாக ஒரு 2-3 கிளாஸஸ் அடிஷ்னலாக வரும். என்னென்னா ஆர்டர் பை, ஹேவிங் அண்ட் குரூப் பை, இந்த கிளாஸஸ். இன்கேஸ் இது இல்லாமலும் நம்ம அக்ரிகேட் பண்ணலாம். பட் மேஜராக நம்ம பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட் அப்படின்னு போயிட்டோம்னா இந்த கிளாஸஸ் வச்சு அக்ரிகேட் பண்ணுவோம். இந்த குரூப் பை அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்கு. ஃபர்தரா நம்ம பார்ப்போம் குரூப் பைனா என்ன, அது எங்க யூஸ் பண்ண போறோம் அப்படின்ட்டு. இந்த குரூப் பை அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. ஸோ இந்த குரூப் பையோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணி எடுக்கும்போது எந்த குரூப்பை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது குரூப் பை. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கிளாஸ். நம்ம அக்ரிகேஷன் அப்படின்னு போயிட்டோம்னாலே குரூப் பை இல்லாமல் பண்ணுறது ரொம்ப மினிமம், ரொம்ப கம்மியாக தான் பண்ணுவோம். எல்லா அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன்ஸ்லையும் குரூப் பை யூஸ் பண்ணியிருப்போம். அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கவுண்ட், சம், ஆவரேஜ், மேக்ஸிமம், மினிமம். இன்னும் சம் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. பட் மேஜராக நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது, நம்ம டே டு டே ஆக்டிவிட்டியில் என்ன யூஸ் பண்ணுவோம்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது அடிஷ்னலாக சேர்ந்து வர்றது என்னென்னு பார்த்தோம்னா குரூப் பை வந்துடும், ஹேவிங் அண்ட் ஆர்டர் பை. ரைட். ஸோ இதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஜென்ரலாக ஒரு விஷயம் பார்த்துருவோம். What is detail? What is summary? ஸோ டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு ராவாக ஒரு ரெக்கார்டு இருக்குது அப்படின்னா டீட்டெயில். மேபி அது பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனாக இருக்கலாம், ஒரு எம்ப்ளாயோட டேட்டாவாக இருக்கலாம், இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஸ்டூடெண்ட் டேட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ரெக்கார்ட், ஒரு ஸ்டூடெண்ட்டை பற்றின ரெக்கார்டு இருக்கும், அந்த ஃபுல் டேட்டா இருக்கும். இது எல்லாமே டீட்டெயில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுலேருந்து சம்மரைஸ் பண்ணி ஒரு குரூப் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன்னா அது சம்மரி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறோம், இல்லை ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம், ஒரு பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னு போயிட்டோம்னா டீட்டெயில் அண்ட் சம்மரி இல்லாமல் அதை நம்ம ஃபுல்ஃபில்லாக முடிக்கவே முடியாது. ரைட். ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்ம டீட்டெயிலை கொடுக்க முடியாது, எல்லா இடத்துலையும் சம்மரியும் கொடுக்க முடியாது. எந்த இடத்துல டீட்டெயில்ஸ் தேவை, எந்த இடத்துல சம்மரி தேவை அப்படிங்கிறத எடுக்கணும். இது ரெண்டுமே டேட்டா டிரான்சாக்ஷனை பேஸ் பண்ணி தான் எடுக்க முடியும். விச் மீன்ஸ் டீட்டெயில்ஸ் இருந்தால் தான் சம்மரி எடுக்க முடியும். ஸோ டீட்டெயில்ஸ்னால் ஃபுல் டிரான்சாக்ஷன், அதுலேருந்து நமக்கு தேவையான ஒரு குரூப் ஆஃப் ரெக்கார்டு எடுக்கிறது சம்மரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த சம்மரியை டிஃபைன் பண்ணுறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது அக்ரிகேட் ஃபங்க்ஷன், டேட்டா அக்ரிகேஷன்ஸ். ரைட். இது பார்த்தோம்னா ஒரு சின்ன கொரி ஒன்று இங்கே இருக்குது. நம்மளுக்கு லெஃப்ட் சைடு டிரான்சாக்ஷன் இருக்குது, ஃபுல் டிரான்சாக்ஷன் இருக்குது. எங்கெங்கே எவ்வளோ என்ன ஐடி, எந்த ஐடியிலேருந்து எவ்வளோ பேமெண்ட் போயிருக்கு. டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம்னா ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் ஜஸ்ட் நான் ஒரு 2 இ-காமர்ஸ் சைட் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிளில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா இந்த 2 டிஸ்கிரிப்ஷன்லையும் டோட்டல் பெய்ட் அவுட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு நான் ஒரு சின்ன கொரி ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த கொரி மூலமாக இந்த இருக்கிற டிரான்சாக்ஷனை, லெஃப்ட் சைடில் உள்ள டிரான்சாக்ஷனை ரைட் சைடில் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இந்த எழுதிருக்கும் பார்த்தீங்களா இந்த கொரி தான் டீட்டெயிலை சம்மரியாக மாற்றி கொடுக்குது நமக்கு. ஸோ எந்தெந்த இடத்துல எல்லாம் டீட்டெயிலை சம்மரியாக நம்ம மாற்றுறோமோ அந்த இடத்துல எல்லாம் சம் அப்படிங்கிற ஒரு அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம், குரூப் பை அப்படிங்கிற ஒரு அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ராசஸை பற்றி ஃபர்தராக நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே டைப் ஆஃப் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆவரேஜ், கவுண்ட், சம், மேக்ஸ், மினிமம், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், வேரியன்ஸ். இது மாதிரி ஆல்ரெடி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நம்மளுக்கு டிஃபைன் பண்ணியிருக்கு. பட் மேக்ஸிமம் நம்மளோட பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியில் அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த ஃபங்க்ஷன்ஸ் தான். பட் இதுலேயும் லாஸ்ட் 2 ரொம்ப மினிமமாக தான் யூஸ் பண்ணுவோம். தேவைப்பட்டா மேக்ஸிமம் நம்ம ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணுறதே கிடையாது, ரெக்யர்மெண்ட் இருக்காது. ஸோ நம்மளுக்கு எந்த இடத்துல ரெக்யர்மெண்ட் இருக்கோ அந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆவரேஜ். ஸோ நம்ம ஒரு செட் ஆஃப் ரோஸ் ஆர் செட் ஆஃப் காலம்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அதுலேருந்து ஆவரேஜ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் கவுண்ட். செட் ஆஃப் ரோஸை வச்சு அதில் உள்ள நம்பர் ஆஃப் டீட்டெயில்ஸ், இத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ்
இருக்கு, அது மாதிரி கவுண்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு அது யூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் சம். ஸோ சம் இஸ் த நேம். அடிஷன் என்ன ப்ராசஸ் பண்ணுமோ அதுதான் சம் நம்மளுக்கு பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் மேக்ஸிமம் அண்ட் மினிமம். வி நோ தட் ஒரு டேட்டா உள்ள ஒரு செட் ஆஃப் ரெக்கார்டில் உள்ள மேக்ஸிமம் வேல்யூ என்ன, மினிமம் வேல்யூ என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுது. ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், we know standard deviation for some of value we want to found, if we want to find or something we can do. Same as the variance, but mostly இதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இதை நாங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறதும் இல்லை. நெக்ஸ்ட் ஆவரேஜ், த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். இந்த ஆவரேஜ் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு ஒரு செட் ஆஃப் ரெக்கார்ட் இருக்குது, அதுலேருந்து ஒரு ஆவரேஜ் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா நம்ம இதில் கொடுத்துக்கலாம் ஆவரேஜ் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஆவரேஜில் இன்புட்டாக நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, மேபி நியூமெரிக் டேட்டா கொடுக்கலாம் ஆர் நான் நியூமெரிக் டேட்டா கொடுக்கலாம். இன்கேஸ் யூஸ்வலி நம்ம நியூமெரிக் டேட்டா தான் கொடுப்போம், நம்பர்ஸ் இந்த மாதிரி தான் கொடுப்போம். இன்கேஸ் நீங்கள் நான் நியூமெரிக் டேட்டா கொடுத்தீங்க அப்படின்னா ஆரக்கிள் என்ன பண்ணும், சம் இம்ப்ளிசிட்டி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதை பேஸ் பண்ணி ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு ஆரக்கிள் தானாகவே கன்வெர்ட் பண்ணிக்கும், இன்கேஸ் இஃப் வி மென்ஷன் த ரைட் வேல்யூ இன் த ரைட் பொசிஷன். ஓகே, ஸோ அந்த இம்ப்ளிசிட் கன்வெர்ட்டர் வந்து ப்ராசஸ் இந்த எல்லா அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன்லையும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ரைட், இந்த இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்ஸ் லேட்டரெலாம் நம்ம பார்ப்போம். ஸோ நான் கீழே ஒரு சாம்பிள் ஒன்று கொடுத்துருக்கேன். நம்ம பார்க்க போகிற சாம்பிள், ஒர்க் பண்ண போகிற ப்ராசஸ், இந்த செஷனை பொறுத்தளவில் எல்லாமே நம்ம ஒரு காமன் டேபிள், யூஸ்வலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச டேபிள் தான் எம்ப்ளாயீஸ் டேபிள். ஸோ அந்த எம்ப்ளாயி டேபிள்லேருந்து நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆவரேஜ் சேலரி. எம்ப்ளாயி டேபிள் ஆல்ரெடி நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்குது, அந்த ரெக்கார்ட்ஸ்லேருந்து ஆவரேஜ் சேலரி எவ்வளோ, ஈச் அண்ட் எவ்ரி எம்ப்ளாய்க்குள்ள ஆவரேஜ் சேலரி எவ்வளோ, அந்த எம்ப்ளாயி எல்லாம் டோட்டல் பண்ணி அதோட ஆவரேஜ் சேலரி இங்கே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா ஜஸ்ட் ஏபிஜி இந்த கீவேர்ட் போட்டோம்னா ஆவரேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கவுண்ட். அஸ் யூஷுவல் as I said, கவுண்ட் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணி பார்க்கணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கவுண்ட் சேம் அஸ் ஆவரேஜ் மாதிரி தான். நீங்கள் இன்புட் வேல்யூ மேபி நியூமெரிக் கொடுக்கலாம், நான் நியூமெரிக் கொடுக்கலாம், வாட் எவர் இட் இஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஏன்னா கவுண்டை பொறுத்தளவில் அது ஜஸ்ட் கவுண்ட் பண்ணி தான் சொல்லும் போது, அதனால எந்த வேல்யூ கொடுத்தாலும் அந்த வேல்யூவை நம்மளுக்கு கவுண்ட் பண்ணி சொல்லணும். கவுண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது நம்ம ஒரு சிங்கிள் காலத்தோட கவுண்ட் கொடுக்கலாம், இல்லை செலக்ட் ஸ்டார் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா, ஸ்டார் யூஸ்வலாக நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், எல்லா டேபிளில் உள்ள எல்லா ரெக்கார்டும் வரும். ஸோ சேம் அஸ் கவுண்ட் ஸ்டார் அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த டேபிளில் உள்ள ஃபுல் ரெக்கார்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஆல் காலம்ஸ், இருக்கிற ஒவ்வொரு காலமாக டிஃப்ரெண்ட் காலம்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். இல்லை எனக்கு நான் உள்ள இருக்கிற டேட்டாவை ஒரு சமரைஸ் பண்ணி ஒரு டிஸ்டிங் பண்ணி அதில் உள்ள கவுண்ட் பார்க்கணும் அப்படின்னாலும் எஸ், வி கேன் டூ தட் யூசிங் த கவுண்ட் கீவேர்ட். நெக்ஸ்ட் சம். கண்டிப்பாக அது எந்த ப்ராஜெக்ட் போனாலும் எந்த அப்ளிகேஷன் போனாலும் டே டு பேஸில் ஒரு சின்ன ஃபார்ம் போடுறோம், ஒரு சின்ன ரிப்போர்ட் போடுறோம் அப்படின்னாலும் சம் இல்லாமல் போட முடியாது. ஏன்னா சம் அப்படிங்கிறது யூஸ்வலி எல்லா மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்லேயும் இதை கொண்டு வந்துருவோம். எந்த பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட் இருந்தாலும் அதில் டோட்டல் இல்லாமல் ஒரு ரிப்போர்ட் இருக்காது, வெதர் இட் இஸ் டீட்டெயில் ரிப்போர்ட் ஆர் சம்மரி ரிப்போர்ட். ஓகே, ஸோ இந்த கேஸில் சம் இல்லாமல் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ப்ராஜெக்ட் முடிக்க முடியுமானா தட் இஸ் த பிக் கொஸ்டின் மார்க். ஸோ சம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஸோ சம்மில் என்ன பண்ணோம்னா வெரி சிம்பிள், நம்ம ஒரு ரெக்கார்டை கொடுக்குறோம், ஒரு நியூமெரிக் வேல்யூ கொடுக்குறோம் சம்மில் அப்படின்னா அதை டோட்டல் பண்ணி நம்மளுக்கு ஃபைனல் அவுட்புட் கொடுக்கும். ரைட், ஸோ இந்த சம்முக்கும் ஆவரேஜில் சொன்ன மாதிரி இம்ப்ளிசிட்டி கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு எடுத்துக்கும் டேட்டா. இன்கேஸ் நீங்கள் ஒரு டபுள் கோட்ஸ்க்குள்ள ஒரு நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் நோ வரி, சிஸ்டம் கேன் கன்வெர்ட் இன்டு த நியூமெரிக். மினிமம் அண்ட் மேக்ஸிமம் அஸ் யூஷுவல் வெரி சிம்பிள் திங். நம்ம ஒரு செட் ஆஃப் ரெக்கார்டை கொடுக்குறோம், அந்த செட் ஆஃப் ரெக்கார்ட்லேருந்து மினிமம் ரெக்கார்டு என்ன, வெதர் இட் இஸ் டேட், அது டேட்டாக இருக்கலாம், ஒரு நம்பராக இருக்கலாம், இல்லை வேறு எதுவும், ஈவன் நீங்கள் டெக்ஸ்ட்டை கூட கொடுக்கலாம், அதுலேருந்து மினிமம் ரெக்கார்டு என்ன அப்படின்ட்டு சிஸ்டம் சொல்லுவோம். சேமஸ் அதுக்கு ஆப்போசிட்டாக மேக்ஸிமம் ரெக்கார்டு. ஸோ இந்த மினிமம் மேக்ஸிமம் இந்த இடத்துல மட்டும்தான் யூஸ் பண்ணுமா அப்படின்னா இல்லை. இன்கேஸ் நீங்கள் ஒரு ஐ திங்க் ஸோ உங்களுக்கு டீ கோடை பற்றி லாஸ்ட் செஷனில் டீ கோட்னா என்ன இதை பற்றி ப்ராசஸ் போயிருக்கும். மல்டிபிள் செட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்குது, இதில் வந்து ஒரு சிங்கிள் ரெக்கார்டாக நான் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம யூஸ்வலாக குரூப் ஐ மட்டும் தான் பார்த்துருப்போம். ஸோ இந்த குரூப் ஐக்குள்ளே டீ கோடை யூஸ் பண்ணி
நல் வேல்யூ இருந்துச்சுன்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு அதில் உள்ள மேக்ஸிமம் ரெக்கார்டு ஆர் மினிமம் ரெக்கார்டை எடுக்க வேண்டிய ரெக்குயர்மெண்ட் அதிகமாக இருக்கும். இது நம்ம பார்க்குற கீவேர்ட்ஸ் எல்லாமே பேஸ்ட் ஆன் அவர் ரெக்குயர்மெண்ட்ஸ். எந்த இடத்துல என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அந்த ரெக்குயர்மெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம எடுத்துப்போம். சம் கேசஸில் இந்த எல்லா கீவேர்டும் யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். ரெக்குயர்மெண்ட் அந்த மாதிரி இருக்கலாம், ரிப்போர்ட் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த கேஸில் நம்ம இந்த எல்லா கீவேர்டோட காம்பினேஷனை யூஸ் பண்ணியும் ஒரு பர்ஃபெக்டான ரிப்போர்ட்டை டிஃபைன் பண்ண முடியும், டிசைன் பண்ண முடியும். ஸோ நான் கீழே சாம்பிள் கொரி கொடுத்துருக்கேன். இந்த சாம்பிள் கொரியோட அவுட்புட் என்ன வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபைனலாக எண்ட் ஆஃப் த செஷன் நம்ம ஒரு ஜஸ்ட் ஆன்சர் ஒன்று பார்த்துருவோம். அபெக்ஸில் லாகின் பண்ணி ஆல்ரெடி கொஞ்சம் டேட்டா இருக்குது, அந்த டேட்டா வச்சு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ப்ராசஸ் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, நெக்ஸ்ட் குரூப் பை ஃபங்க்ஷன்ஸ். இனிஷியலாக நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன் குரூப் பை அப்படின்னா என்ன அப்படின்ட்டு. ஸோ எனக்கு ஆல்ரெடி ஒரு பல்க் ரெக்கார்டு இருக்குது. அந்த பல்க் ரெக்கார்ட்லேருந்து ஒவ்வொரு குரூப் வைஸாக நான் பிரித்து வைக்கணும், இல்லை ஒரு குரூப் வைஸாக நான் சம்மரைஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா இந்த குரூப் பை ஃபங்க்ஷன்ஸ் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஆக்சுவலி இந்த குரூப் பை அப்படிங்கிறது ஒரு கீவேர்டு. நம்ம எந்த இடத்துல அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் இந்த குரூப் பை கீவேர்டை ஸ்கிப் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா குரூப் பை யூஸ் பண்ண வேண்டிய ரெக்குயர்மெண்ட்டே எங்கன்னா எனக்கு ஒரு செட் ஆஃப் ரெக்கார்டு இருக்குது, அதை நான் குரூப் வைஸ் பிரித்து வைக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல குரூப் பை தேவை. ரைட். ஸோ குரூப் பை ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, the group is statement group row that have same value into a summary row. Right. Next, yes, இதை கூட நம்ம எக்ஸாம்பிள் சொல்லிக்கலாம். Find the number of employee in each department அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு செட் ஆஃப் ரெக்கார்ட் இருக்குது, எம்ப்ளாயி டேபிள் இருக்குது. அதில் எம்ப்ளாயி டேபிளில் செட் ஆஃப் ரெக்கார்ட் இருக்குது. நம்ம யூஸ்வலாக சிம்பிளாக நம்ம கவுண்ட் கொடுத்தோம்னா என்ன பண்ணுவோம், ஓவரால் எத்தனை ரெக்கார்ட் இருக்கோ அதை கவுண்ட் பண்ணி காமிக்கும். பட் நம்மளோட ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட் வைஸ் how many employees are available in the table. டிபார்ட்மெண்ட் வைஸ் எம்ப்ளாயி எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு நம்மளோட ரெக்குயர்மெண்ட் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணிப்போம். ஸோ இந்த கேஸில் தான் நம்ம என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், குரூப் பை டிபார்ட்மெண்ட் வைஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா சிஸ்டம் என்ன பண்ணுவோம், ரெக்கார்டை ஈச் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட் வைஸ் நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸை போட்டு நம்மளுக்கு காமிக்கும். ஸோ இந்த குரூப்பை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது கீழே நான் கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன், கவுண்ட், மேக்ஸிமம், மினிமம், சம், ஆவரேஜ். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸில் தான் குரூப்பை அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ரைட். எஸ், சிம்பிளாக சிங்கிள் லைனில் சொல்லணும்னா இட் இஸ் யூஸ் டு கலெக்ட் த டேட்டா ஃப்ரம் மல்டிபிள் ரெக்கார்ட்லேருந்து டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணோம் அண்ட் தென் டு குரூப் த ரிசல்ட் ஒன் ஆர் மோர் காலம்ஸ். எஸ், நம்ம கொடுக்குற குரூப் பையில் கொடுக்குற கீவேர்டை பேஸ் பண்ணி தான் டேட்டாவை நம்மளுக்கு குரூப் பண்ணி கொடுக்கும். ஈவன் நான் சம் கேஸில் குரூப் பை கொடுக்காம மட்டும்னா ஃபுல் ரெக்கார்டாக எடுத்துகிட்டு வரும். குரூப் பையில் என்னென்ன காலம் வேணும் அப்படின்னு நான் கொடுக்குறேனோ அந்த காலமை பேஸ் பண்ணி தான் எனக்கு அதை குரூப் பை பண்ணி காமிக்கும். இதுதான் இங்கே டெஃபினேஷனாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு கீவேர்டு இருக்குது குரூப் பை அப்படின்ட்டு. குரூப் பை மென்ஷன் பண்ணி டிபார்ட்மெண்ட் நம்பர் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது எனக்கு எப்படி ரெக்கார்டை கொடுக்கும் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் நம்பர் 10ல் உள்ள மேக்ஸிமம் சேலரி எவ்வளோ, டிபார்ட்மெண்ட் நம்பர் 20ல் உள்ள மேக்ஸிமம் சேலரி எவ்வளோ, டிபார்ட்மெண்ட் நம்பர் 30ல் உள்ள மேக்ஸிமம் சேலரி எவ்வளோ. விச் மீன்ஸ் எனக்கு தேவை மேக்ஸிமம் சேலரி, பக்கத்தில் டிபார்ட்மெண்ட் நம்பர் வேணும். எதை குரூப் பண்ணி வேணும்னா டிபார்ட்மெண்ட் நம்பரை குரூப் பண்ணி வேணும். நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணும்போது இதை பற்றி நம்ம ஃபர்தராக கொரியில் பார்ப்போம். செகண்டாக ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸாம்பிளில் குரூப் ஐயில் 2 காலம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒன்று டிபார்ட்மெண்ட் நம்பர், செகண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த மேனேஜர். அது மட்டும் இல்லாமல் இந்த குரூப் ஐ ஃபங்க்ஷனில் மேலே பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் ஃபங்க்ஷன் அரௌண்ட் 3 அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட மேக்ஸிமம் சேலரி வேணும், ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் உள்ள ஒவ்வொரு மேனேஜருக்கும் அவரோட மேக்ஸிமம் சேலரி எவ்வளோ, அந்த குரூப்பில் உள்ள மினிமம் சேலரி எவ்வளோ, நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு டேட்டா வேணும். அப்படின்னா இந்த குறி யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ரெக்கார்டு எப்படி இருக்குன்னா பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் இருக்கும், டிபார்ட்மெண்ட் நம்பர் 10, அதில் மேனேஜர் யார், ஒரு மேனேஜர் ஐடி இருக்கும். அந்த மேனேஜர் ஐடி கீழே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் அவங்களோட மேக்ஸிமம் சேலரி எவ்வளோ, மினிமம் சேலரி எவ்வளோ, நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு டேட்டா வேணும். அந்த ரெக்குயர்மெண்ட்டுக்கு தான் நாம் இங்கே குறி எழுதியிருக்கோம். ரைட். ஸோ லாஸ்ட் பாட்டமில் நம்ம என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம்னா குரூப் ஐ டிபார்ட்மெண்ட் நம்பர் and manager, manager. So இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு குரூப் ரெக்கார்ட் and having class. having
இதுவும் குரூப் ஐயில் உள்ள அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸில் உள்ள ஒரு கிளாஸ். ஹேவிங் மேக்ஸிமம் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, ஒரு குரூப் ஆஃப் ரெக்கார்டு இருக்குது. அந்த குரூப் ஆஃப் ரெக்கார்ட்லேருந்து நம்ம ஒரு சம்மரைஸ் பண்ணி ஒரு டேட்டா எடுத்துட்டோம். அந்த டேட்டாவில் வி ரெக்யர்ட் சம் ஃபில்டர் அப்படிங்கிற கேஸில் தான் நம்ம ஹேவிங் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்விரான்மெண்ட் ஸ்டூடெண்ட் என்விரான்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா, who all are having distinction அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஓவரால் ரெக்கார்டு எடுப்போம். ஓவரால் ரெக்கார்ட்லேருந்து ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் கலோக்கியல் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஓவரால் ரெக்கார்டு எடுப்போம். அந்த ரெக்கார்ட்லேருந்து சிஜிபிஏ கால்குலேட் பண்ணி ஒரு டேட்டா ஒன்று வச்சுருப்போம். அந்த சிஜிபிஏ கால்குலேஷன் அதை பேஸ் பண்ணி டிஸ்டிங்ஷன் ஒன்று தனியாக எடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு டிரான்சாக்ஷன் ஓவரால் டிரான்சாக்ஷன் எடுத்துப்போம். அதுலேருந்து ஒரு டேட்டாவை குரூப் பண்ணி வச்சுப்போம். அந்த குரூப் பண்ண டேட்டாலேருந்து எத்தனை பர்சன்டேஜ் இல்லை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துருப்போம். இதுதான் ஹேவிங் கிளாஸ். ஸோ ஹேவிங் கிளாஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம ஒரு அக்ரிகேஷன் யூஸ் பண்ணுறோம். அக்ரிகேட் பண்ணி அதோட டேட்டாவை எடுத்துட்டோம். அந்த எடுத்த டேட்டாவில் இஃப் யூ ரெக்யர்ட் சம் ஃபில்டர் வி கேன் யூஸ் த ஹேவிங் கிளாஸ். யூஸ்வலி நம்ம டேட்டா ஃபில்டர் அப்படின்னு வந்தாலே நம்ம மைண்டுக்கு வர்றது என்னன்னா வேர் கிளாஸஸ் தான் யூஸ் பண்ணுவோம். வேர் பட் அந்த வேர் கிளாஸஸ் அப்படின்னா எங்கே யூஸ் பண்ணுவோம்னா, ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். டீட்டெயில்னா என்னன்னு பார்த்தோம், சம்மரினா என்னன்னு பார்த்தோம். டீட்டெயில்னா என்னன்னு சொல்லியிருந்தோம்னா ஓவரால் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த டிரான்சாக்ஷனை ஃபில்டர் பண்ணுறதுக்கு நம்ம வேர் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் சம்மரி. ஸோ அந்த டிரான்சாக்ஷனை பேஸ் பண்ணி அந்த டிரான்சாக்ஷன்லேருந்து நான் ஒரு சம்மரைஸ்டு டேட்டா ஒன்று எடுத்துட்டேன். ஸோ இந்த சம்மரைஸ்டு டேட்டாவில் ஐ நீட் சம் ஃபில்டர். சம் ஃபில்டர் நான் அப்ளை பண்ணணும். சம் ஃபில்டர் எனக்கு ரெக்யர்மெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த கேஸில் வி கேன் யூஸ் ஹேவிங். ரைட். ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். சேம் அஸ் முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள் தான். டிரான்சாக்ஷன் இருக்குது. டிரான்சாக்ஷன்லேருந்து நான் ஒரு சம்மரி குறி போட்டு ஒரு குறி ஒன்று போட்டு சம்மரி எடுத்து வச்சுட்டேன். இந்த சம்மரியிலேருந்து எனக்கு அமேசானோட ஃபுல் டிரான்சாக்ஷன் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சோன்னா இங்கே நான் குறி எழுதணும். அந்த குறி எனக்கு அமேசானோட டிரான்சாக்ஷனை மட்டும் கொடுக்கும். ரைட். இதுதான் ஹேவிங். சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா, நம்ம எம்ப்ளாயி டேபிளே எடுத்துக்கிட்டோம்னா லெஃப்ட் சைட் எம்ப்ளாயோட ஃபுல் டிரான்சாக்ஷன் எம்ப்ளாயி டேபிள் இருக்குது. ஸோ அந்த எம்ப்ளாயி டேபிள்லேருந்து நான் ஒரு சம்மரி போட்டு எடுக்கிறேன். ஒரு சம்மரி குறி குரூப்பை போட்டு ஒரு குறி ஒன்று எழுதி எவ்ரி டிபார்ட்மெண்ட் வைஸ் ஆவரேஜ் சேலரி எவ்வளோ அப்படின்னு நான் ரைட் சைடில் செகண்ட் ஒன் மிடில் இருக்க டேபிளில் காமிச்சிருக்கேன். இங்கே அதுக்கு நான் குறி என்ன மென்ஷன் பண்ணிக்கிறேன்னா, செலக்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி ஆவரேஜ் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயி group by department ID, which means each and every group wise what is the average salary for employees. அந்த எம்ப்ளாயி ரெக்கார்ட்லேருந்து என்ன அப்படின்னு எடுத்துட்டேன். எனக்கு இப்போ சம்மரி டேட்டா கிடைச்சிருச்சு. இந்த சம்மரி டேட்டாலேருந்து எனக்கு ஒன் மோர் அடிஷ்னல் ஃபில்டர் இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, எபோவ் 3000 சேலரி உள்ள டிபார்ட்மெண்ட் எல்லாம் எனக்கு வேணும். ரைட். அது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே நான் எழுதியிருக்கேன். ஸோ இதில் ஒரு ஃபில்டர் போட்டோம்னா நம்மளுக்கு அந்த டீட்டெயில்ஸ் கிடைச்சிருச்சு. பட் அடிஷ்னலாக ஒரு ரோ ஆட் பண்ணியிருக்கோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபைனலாக ஹேவிங் ஆவரேஜ் சேலரி greater than 3000. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, குரூப் பை ஃபங்க்ஷன் ஜஸ்ட் சிம்பிளிஃபை த டேட்டா ஆர் சம்மரைஸ் த டேட்டா. அந்த சம்மரைஸ் பண்ண டேட்டாலேருந்து if you want to filter something, we can filter it using just adding one keyword as having அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் ஆட் பண்றது மூலமா நம்ம ஃபில்டர் பண்ணி கிடைச்சிக்கலாம் டேட்டா எடுக்கும். ஸோ இந்த ஹேவிங் கிளாஸை பற்றி ஒரு சில டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஹேவிங் கிளாஸ் பார்த்தோம்னா, ஹேவிங் கிளாஸ் ரெஸ்ட்ரிக்ட் த ரிசல்ட் ஆஃப் குரூப் பை இந்த செலக்ட் எக்ஸ்பிரஷன். ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று எழுதியிருக்கோம், அதில் குரூப் பை யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த குரூப் ஐலேருந்து சம் டேட்டாவை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், விச் மீன்ஸ் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா we can use it the having class. Right. Next, the having class is applied to each group of the grouped table. இங்க having classல மென்ஷன் பண்ணியிருக்கோம். என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம்னா, அந்த குரூப்போட அக்ரிகேட்டட் ஃபங்க்ஷன் என்னவோ அதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஹேவிங் கிளாஸ்ல அக்ரிகேட்டட் ஃபங்க்ஷனை மென்ஷன் பண்ணி இங்கே நம்ம எடுத்துக்கணும். Yes. And if there is no group by class, the having class is applied to entire result of a single group. Yes. அதில் இன்கேஸ் நீங்கள் குரூப்பை எதுவும் மென்ஷன் பண்ணல அப்படின்னா அந்த என்டையர் டேட்டாவுக்கும் இந்த ஹேவிங் கிளாஸ் அப்ளை ஆகிடும்.
எக்ஸாம்பிள் சேம் அஸ் நம்ம எம்ப்ளாயி டேபிள்லேருந்து இங்கே நம்ம போட்டிருக்கோம் ஈச் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட் வைஸ் உள்ள மேக்ஸிமம் சேலரி எவ்வளோ, அந்த மேக்ஸிமம் சேலரியில் யார் 3000 ஆர் அதுக்கு மேலே உள்ளவங்க ரெக்கார்ட் நம்மளுக்கு வேணும்னா எடுத்துக்கலாம். முன்னே நம்ம சொல்ல மாதிரி தான். ஸோ வேர் அண்ட் ஹேவிங் ரெண்டுமே ஒரே வேலையை தான் பார்க்கும். பட் வேர் எங்கே யூஸ் பண்ணுவோம்னா டீட்டெயில் ரெக்கார்டில் யூஸ் பண்ணுவோம். ஹேவிங் எங்கே யூஸ் பண்ணுவோம்னா சம்மரியில் யூஸ் பண்ணுவோம். யூஸ்வலாக வேறு நம்ம டே டு டே பேசிஸில் நம்ம மேக்ஸிமம் எழுதுகிற கொரியில் வேறு யூஸ் பண்ணியிருப்போம். வேறு ஒரு டேட்டா ஃபில்டர் பண்ணுறதுக்கு வாட் எவர் டேட்டா ஸ்ட்ரிங் டேட் நம்பர் வாட் எவர் இட் இஸ் நம்ம ஃபில்டர் பண்ணுறதுக்கு எடுத்துருப்போம். சேம் அஸ் ஹேவிங்கும் அதே வேலையை தான் செய்யும். பட் ஹேவிங் நம்ம ஒரு சில இடத்துல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கெங்கெல்லாம் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் ஒரு குரூப்பை யூஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் ஹேவிங் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு சின்ன டேபிள் இருக்குது, அதுக்கு என்னென்ன இருக்குது, அதில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு அதை பார்க்குறதுக்கு முன்னாடி வேறு என்ன அப்படின்ட்டு ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணுறோம் வேறு என்னென்ன பண்ணோம் அப்படின்னு. யூஸ்வலி ஃபில்டர் த ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் த டேபிள். நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்க டேபிளில் உள்ள டேட்டாவை ஃபில்டர் பண்ணோம். வெதர் இட் இஸ் சிங்கிள் டேபிளாக இருக்கலாம், இல்லை ஜாயின் யூஸ் பண்ணி மல்டிபிள் டேபிள் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை எப்படி வேணுமாலும் அந்த செலக்ட் கொரி இருக்கலாம். அந்த கொரியிலேருந்து நம்ம வேர் கண்டிஷனை யூஸ் பண்ணி வி கேன் ஃபில்டர் சம் டேட்டா. ரைட். ஸோ இது தான் வேரோட வேலை. நெக்ஸ்ட் இந்த வேர் எங்கெங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸ்வலாக நம்ம டேட்டாவை செலக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஏன்னா செலக்ட் ஸ்டேட் பண்ணுறதுச்சுன்னா மேக்ஸிமம் செலக்ட் ஸ்டேட்மெண்ட் 99% வேர் கிளாஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா டேட்டா இஸ் ஆல்வேஸ் பேஸ்ட் ஆன் த requirement as well as the build filter. Right. Next one is update. Update keyword யூஸ் பண்ணும்போது சேம் லைக் நம்ம சிம்பிளாக அப்டேட்டை யூஸ் பண்ணிட்டு ஒரு வேர் கிளாஸ் யூஸ் பண்ணோம்னா அந்த என்டையர் டேபிள் அஃபெக்ட் ஆகும். ஸோ அப்டேட் யூஸ் பண்ணும்போதும் வேர் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் அஸ் வெல் அஸ் த டெலீட். ஒரு டேட்டா ரெக்கார்டை டெலீட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக காமனாக டெலீட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டோம்னா என்டையர் ரெக்கார்டு வில் பி டெலீட். ஸோ அந்த இடத்துல எனக்கு எந்த ரெக்கார்ட் டெலீட் பண்ணமோ அதுக்கு மட்டும் நான் வேர் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேர் கிளாஸ் யூஸ் பண்ணிட்டு அதில் எந்த காலம் எந்த டீட்டெயில் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னு நான் ஃபில்டர் பண்ணிட்டேன்னா அந்த பர்டிகுலர் டேட்டா மட்டும் மேபி அப்டேட் டெலீட் ஆர் செலக்ட் ஆகும். இதுதான் வேர். Having as I said, filter the record from group based on given condition. ஒரு குரூப்லேருந்து டேட்டாவை எடுத்துக்கும். பட் ஹேவிங் கிளாஸ் we can use only on the select statement. So the major difference where class select, so both select update delete இங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். பட் having we can use only on the select statement. Right. And we can see some difference. The first one, where class used to filter the records from one table or more than one table, as I said. Having class usually use பண்ணுவோம் based on some specific condition ஒரு group of data யூஸ் பண்ணுவோம். which means ஒரு group of data already define பண்ணியிருக்கணும். select statement group யூஸ் பண்ணி already ஒரு data define பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். Second, where class can be used without group by class. Right. So where class யூஸ் பண்ணுறது group இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா வேர் கிளாஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆல்ரெடி இருக்க ஒரு டேட்டாவை எடுத்து வெதர் செலக்ட் பண்ண போகிறோம் ஆர் வி ஆர் கோயிங் டு டூ சம் டிஎம்எல் ஆப்ரேஷன்ஸ். பட் ஹேவிங்க்கு கிளாஸ் இம்ப்ளிமெண்ட் காலம் ஆப்ரேஷன்ஸ். சாரி, ஹேவிங் கிளாஸ் cannot be used with that group class. ஹேவிங் கிளாஸ் எப்போவுமே குரூப் ஐ கிளாஸ் இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ குரூப் ஐ அப்படிங்கிறது மேக்ஸிமம் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அக்ரிகேஷன் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் குரூப் ஐ யூஸ் பண்ணுவோம். ரைட். அண்ட் தேர்ட் பாயிண்ட், where class row operations use பண்ணலாம். but having class we can use only at the column operations. where class க்கு aggregate function இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஈவன் அது இருக்காது where class யூஸ் பண்ணும்போது. but having class contain aggregate function. as usual முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி இந்த இது ஒரு குரூப்பாகவே இருக்கும். எப்படின்னா செலக்ட் மேலே கொடுத்துருவோம், நெக்ஸ்ட் ஒரு அக்ரிகேட் ஃபங்க்ஷன் ஒன்று அப்ளை ஆகும், மேபி சம் ஆர் ஆவரேஜ் கவுண்ட் வாட் எவர் மேக்ஸிமம் மினிமம். அதுக்கடுத்து ஒரு குரூப் ஐ கிளாஸ் ஒன்று வரும், அந்த குரூப் ஐ கிளாஸுக்கு அப்புறம் ஹேவிங் வரும். ஸோ இது ஒரு செட்டாக இருக்கும். இது எங்கே இருக்குன்னா ஹேவிங் கிளாஸ் யூஸ் பண்ணும்போது. ரைட். சேம் வேர் கிளாஸ் கேன் பி யூஸ்டு வித் செலக்ட் அப்டேட் டெலீட், பட் ஹேவிங் வி கேன் யூஸ் இட் ஒன்லி ஆன் த செலக்ட் ஸ்டேட்மெண்ட். இதில் பிளேசஸ் ஒன்று இருக்குது. ஹேவிங் எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம், ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று எழுதுறோம் அப்படின்னா ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. வி நோ தட்
ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எங்க இருக்கணும், நம்பர் ஆஃப் காலம்ஸ் எங்க கொடுக்கணும், டேபிள் எங்க கொடுக்கணும், அதுல ஃபில்டர் இன்கேஸ் இருந்துச்சுன்னா ஃபில்டர் எங்க கொடுக்கணும், ஆர்டர் பை எங்க கொடுக்கணும், இது மாதிரி ஒரு செட் ஆஃப் ப்ரொசீஜர் நம்மளுக்கு இருக்கு. ஸோ சேம் ப்ரொசீஜர் குரூப் வேர் ஹேவிங் கிளாஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபாலோ பண்ணணும். எஸ், குரூப் பை கிளாஸ் எங்க இருக்கோ அதுக்கு அந்த குரூப் பை கிளாஸ்க்கு கீழே நம்ம யூஸ் பண்றது ஹேவிங். அந்த குரூப் பை கிளாஸ்க்கு மேலே யூஸ் பண்ணோம்னா விச் இஸ் வேர். ரைட், மேபி இப்படி ஒரு கொஸ்டின் வரலாம். இன்கேஸ் நான் ஒரு கொரி எழுதுறேன், அந்த கொரியில வேர் அண்ட் ஹேவிங் ரெண்டு கிளாஸும் அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னா எஸ், அப்ளிகபிள் ஆகும். அப்ளிகபிள் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. என்னன்னா நம்மளுக்கு பேஸ்ட் ஆன் ரெக்யர்மெண்ட். இன்கேஸ் நான் ஒரு டேட்டாவை சம்மரைஸ் பண்ண போறேன், பட் சம்மரைஸ் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு டிரான்சாக்ஷன் டேபிள் இருக்கு, அந்த டேபிள்ல ஒரு சம் ஆஃப் டேட்டா இருக்கு, அந்த டேட்டாவை நான் சம்மரைஸ் பண்ண போறேன் யூசிங் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் குரூப் பை கிளாஸஸ். பட் இந்த சம்மரைஸ் பண்றதுக்கு முன்னாடியே அந்த டேட்டாவை நான் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா எஸ். இந்த கேஸ்ல நான் வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணி டேட்டாவை ஃபில்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் சம்மரைஸ் பண்ணிக்கலாம் யூசிங் குரூப் பை கிளாஸ். ரைட், இந்த குரூப் பை கிளாஸை யூஸ் பண்ணி சம்மரைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்கேஸ் எனக்கு அந்த சம்மரைஸ் பண்ணதுலேருந்து டேட்டாவை நான் எதுவும் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா இந்த கேஸ்ல நான் ஹேவிங் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், ஸோ வேர் கிளாஸ் யூஸ் டு சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன்ஸ். லைக் சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன்ஸ் ஆல்ரெடி ஐ திங்க் ஸோ உங்களுக்கு தெரியும், லோயர், அப்பர், எல்பேட், ஆர்பேட், ட்ரிம், வாட் எவர் இட் இஸ் அங்கே யூஸ் பண்ணுவோம். ஹேவிங் கிளாஸஸ் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டோம்னா மல்டிபிள் ரோ ஃபங்க்ஷன்ஸ் பிளேசஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் மேஜர் டிஃப்ரென்ஸ் ஒன்று இருக்குது. வாட் இஸ் சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன், வாட் இஸ் மல்டிபிள் ரோ ஃபங்க்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சிங்கிள் ரெக்கார்டை ஹேண்டில் பண்ணுற எல்லாமே சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன்ஸ். அப்பர், லோயர், ட்ரிம், டூ கேர், டூ நம்பர், டூ டேட், இது எல்லாமே சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மல்டி ரோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு குரூப் ஆஃப் ரெக்கார்டு இருக்கு, அந்த ரெக்கார்டை பேஸ் பண்ணி சம்திங் வி ஆர் கோயிங் டு டூ சம் ஒர்க், அந்த ரெக்கார்டை பேஸ் பண்ணி நம்ம ஏதோ பண்ண போறோம் அப்படின்னா அதை மல்டிபிள் ரோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லைக் சம், கவுண்ட், இந்த மாதிரி. இப்போ ஈவன் நம்ம அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம், அந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே மல்டிபிள் ரோ ஃபங்க்ஷன்ஸ். அண்ட் இஃப் யூ ஹாவ் எனி queries about this you can ask me now. எஸ், ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளோட எக்ஸாம்பிள் எல்லாம் எதை பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிளி அவர் டிஃபால்ட் டேபிள் எம்ப்ளாயீஸ். ஸோ நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறதெல்லாம் ஐ திங்க் ஸோ எம்ப்ளாயீஸ்னு தான் நினைக்கிறேன். எஸ், ஸோ இந்த டேபிளில் உள்ள ரெக்கார்டை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுக்க போகிறோம். நம்ம இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம். ரைட், ஸோ இந்த டிஃபால்ட் டேபிள் நீங்கள் எம்ப்ளாயீஸ்க்குள்ளே போனீங்கன்னா இஎம்பி ஆர் எம்ப்ளாயீஸ் வாட் எவர் இட் இஸ் விச் இஸ் ஆல்ரெடி அவைலபிள் இன் அவர் சிஸ்டம். ஈவன் ஆரக்கிள் அபெக்ஸில் இல்லை நான் எஸ்கியூஎல் ப்ராசஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அங்கேயுமே அவைலபிள் இருக்குது. பட் நேம் மே பி டிஃப்ரெண்ட், எம்ப்ளாயீஸ் இல்லாமல் இஎம்பி அப்படின்னு இருக்கலாம். இல்லை நீங்கள் W3 ஸ்கூலில் தான் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம், இல்லை நான் ஒர்க் அவுட் பண்ணி ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கேன் அப்படி பார்க்கறதுனால எஸ் யூ கேன் டூ திஸ். அஸ் வெல் அஸ் உங்களோட லோக்கல் மிஷினில் நான் ஆரக்கிள் எக்ஸி இன்ஸ்டால் பண்ணி அதில் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னாலும் யூ கேன் ஒர்க் அவுட் இட். பிகாஸ் ஆஃப் இந்த எம்ப்ளாயி டேபிள் ஐ திங்க் ஸோ யூ அவேர் அபவுட் தட் இட்ஸ் த டிஃபால்ட் ஒன் வைல் யூ ஆர் அன்லாக்கிங் அவர் HR ஸ்கீமா. நம்ம HR ஸ்கீமாவை அன்லாக் பண்ணும்போது பை டிஃபால்ட்டாக இதில் உள்ளது. ஸோ இந்த டேபிளில் உள்ள ரெக்கார்டை வச்சு நம்ம ப்ராசஸ் பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஆவரேஜ் சேலரி. எனக்கு இந்த எம்ப்ளாயி டேபிளில் உள்ள ஓவரால் ரெக்கார்டை எடுத்து நான் ஆவரேஜ் சேலரி பார்க்கணும் அப்படின்னா எஸ் ஐ கேன் யூஸ் இட். ஜஸ்ட் எனக்கு சிம்பிள் வேர்டு தான் இங்கே நான் யூஸ் பண்ணுறேன், ஏவிஜி. இது ஒரு கீவேர்டு, தட்ஸ் இட். சேம் அஸ் நான் சம் பண்ணி பார்க்க போகிறேன், ஓவரால் டோட்டல் என்னன்னு பார்க்க போகிறேன். ஐ கேன் டூ தட் வெரி ஈஸி. ஜஸ்ட் கீவேர்டை சேஞ்ச் பண்ணோன்னா எனக்கு கிடைச்சிடும். ரைட், வாட் எவர் இட் இஸ், சம், ஆவரேஜ், இன்கேஸ் ஓவரால் எம்ப்ளாயி என்ன அப்படின்னு நான் கவுண்ட் டோட்டல் பார்க்கணும் அப்படின்னா டோட்டல் எம்ப்ளாயி அப்படின்னா கொடுத்தோம்னா எனக்கு டோட்டல் எம்ப்ளாயீஸ் என்ன அப்படின்ட்டு வந்துடும். ரைட், டோட்டல் 14 எம்ப்ளாயீஸ். ஸோ இன்கேஸ் நான் இதை இங்கே சிங்கிள் டேபிள் யூஸ் பண்ணியிருக்கோம், இன்கேஸ் நான் ஜாயின் யூஸ் பண்ணி மல்டிபிள் டேபிள் யூஸ் பண்ணுறேன், இதை எடுக்கலாம்னா எஸ் வி கேன் டூ தட். நெக்ஸ்ட் சேம் அஸ் மேக்ஸிமம், மினிமம் எல்லாம் நம்ம இங்கே போட்டுக்கிட்டோம்னா சிம்பிளாக நம்மளுக்கு டீட்டெயில் கிடைச்சிடும். மேக்ஸிமம் ஆர் மினிமம். இன்கேஸ் நான் இங்கே இந்த சிங்கிள் ரெக்கார்டு தான் இங்கேருந்து எடுக்கிறேன், இங்கேருந்து எடுக்கும்போது நான் மல்டிபிள் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் இதில் நான் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் வி கேன் டூ தட்.
ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எம்ப்ளாயி ரன் பண்ணி உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் நான் வச்சிடுறேன். ஸோ இதில் உள்ள டீட்டெயில் நம்ம பார்த்துருவோம். இதில் ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி கவுண்ட், next maximum salary or minimum salary, just alias name நான் ஷார்ட்டா இங்க கொடுத்துக்கிறேன். sorry, this is max salary. and in case average salary இது கொடுத்துப்போம். average salary இங்கே என்ன பண்ணுவோம், minimum most senior member, minimum height, senior யார் mostly joined இது. and in case நான் இந்த டேட்டால இருந்து யார் லேட்டஸ்டா ஜாயின் பண்ணிருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா சிம்பிள் I can select as maximum யார் லேட்டஸ்டா ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு இங்க நான் பார்த்துக்கலாம். latest joined employee. ஸோ நான் அந்த சிங்கிள் செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஓவரால் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் என்னென்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் இங்கே யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். இங்கே நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இது இல்லாமல் சம்மோர் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. அதை நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் ஆரக்கில் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. ஈவன் இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன் இல்லாமல் லேட்டஸ்ட்டாக 21C எனி வேல்யூ அப்படின்ட்டு ஒரு கீவேர்டு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை என்னென்னு சர்ச் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ரைட், இதுதான் அக்ரிகேட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸில் அடிஷ்னலாக நமக்கு என்ன வேணும்னா இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்க எல்லாமே சிங்கிள் ரெக்கார்டு தான் வந்திருக்கு. ரைட், we know that நம்ம அந்த ஃபுல் டேபிள் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆல்ரெடி 14 இருக்கு. பட் 14லேருந்து நம்மளுக்கு கிடைச்சது என்னவோ சிங்கிள் ரோ. என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம்னா இங்கே நம்ம குரூப்பே பண்ணல, ஓவரால் அக்ரிகேட் ஓவரால் டேட்டாவை எடுத்து அக்ரிகேட் பண்ணியிருக்கோம். ரைட், ஸோ இன்கேஸ் நான் இங்கே குரூப்பை பண்ணேன் அப்படின்னா நான் குரூப்பை எதை பேஸ் பண்ணி பண்ணுறனோ அதை பேஸ் பண்ணி எனக்கு ரெக்கார்ட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே இருந்து நம்மளுக்கு இங்கே டேட்டா கிடைக்குது. இந்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் நம்பர் இருக்கு. ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கான டிபார்ட்மெண்ட் நம்பர் என்ன அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த டேட்டாவே நான் என்ன பண்ணி பார்க்க போறேன், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் உள்ள நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் யாரு, மேக்ஸிமம் சேலரி எவ்வளோ, மோஸ்ட் சீனியர் யாரு, லேட்டஸ்டாக யார் ஜாயின் பண்ணாங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் பார்க்கணும்னா இங்கே பார்த்துக்கலாம். எஸ், பட் டிபார்ட்மெண்ட் நேம் இங்கே கொடுத்துட்டேன். இஃப் ஐ ரன் திஸ் எனக்கு ரெக்கார்ட் வராது. பிகாஸ் இங்கே நான் குரூப்னு கொடுத்துட்டு குரூப் ஐ அப்படிங்கிற ஒரு கீவேர்டு இங்கே நான் யூஸ் பண்ணலாம். ரைட், ஸோ குரூப் ஐ ரைட், நம்மளுக்கு என்ன ரெக்கார்ட் தேவையோ அது வந்துருச்சு. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் அந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ள நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் எத்தனை பேர், அதோட மேக்ஸிமம் சேலரி எவ்வளோ, மோஸ்ட் சீனியர் யார், லேட்டஸ்டாக ஜாயின் பண்ணவங்க யார், இந்த டீட்டெயில் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு ரெக்கார்டு. ரைட், இங்கே எனக்கு டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டர் எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஈவன் நாட் ஓன்லி டிபார்ட்மெண்ட் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி, இதில் எந்த காலம் வேணும்னாலும் உங்களுக்கு இன்கேஸ் ஒரு ஆர்டரில் வேணும் அப்படின்னா பாட்டம் ஆஃப் தட் சிம்பிளி யூ கேன் யூஸ் ஆர்டர் பை. ஸோ எனக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் நம்பர் வைஸ் ஆர்டர் வேணும் அப்படின்னா எஸ் ஐ கேன் யூஸ் இட், ஐ கேன் கெட் இட். ரைட், இதில் நான் ஒரு குரூப்பை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு குரூப்பை மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த குரூப்ல உள்ள ரெக்கார்ட்ஸை நான் எடுத்திருக்கேன். ரைட், இன்கேஸ் நான் மல்டிபிள் குரூப் எனக்கு வேணும், மல்டிபிள் குரூப்பை பேஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா வெரி சிம்பிள். அடிஷ்னலி வி கேன் ஆட் ஒன் மோர். யாரை ஆட் பண்ணலாம் அப்படின்னா மேனேஜர். ஸோ நம்ம இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன் இல்லாமல் வேற எந்தெந்த காலம்லாம் இங்கே ஆட் பண்ணுறோமோ அந்த காலம்ல குரூப் ஐயில் கம்பல்சரி கொடுக்கணும். பிகாஸ் ஆஃப் அந்த காலத்தை பேஸ் பண்ணி தான் அக்ரிகேஷன் நடக்க போகுது. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த எந்தெந்த காலமோ அந்த காலத்தை குரூப் ஐயில் கொடுத்தாகணும். ஸோ எனக்கு 2 காலம் கேட்டிருக்கேன், அந்த 2 காலமும் இங்கே கொடுத்துட்டு சிம்பிளி ரன் தி ஸ்டேட்மெண்ட்.
Yes, I can get it. In the department, even we can use order by use பண்ணிப்போம். So ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம்னா சிங்கிள் லைன் பார்த்தோம். ஏன்னா நம்ம எந்த குரூப்பையும் யூஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் என்ன பார்த்தோம்னா டிபார்ட்மெண்ட் மட்டும் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு சிங்கிள் ரெக்கார்டு இருந்துச்சு. அந்த சிங்கிள் ரெக்கார்டுக்குள்ள டேட்டா பார்த்தோம். இப்போ டிபார்ட்மெண்ட் அண்ட் மேனேஜர் ரெண்டையும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் குரூப் பண்ணி எடுத்துப்போம். அதில் உள்ள மேனேஜர்ஸை செகண்டாக குரூப் பண்ணி எடுப்போம். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் அதில் உள்ள இந்த மேனேஜர்ஸோட டீட்டெயில்ஸ் இங்கே வரும். ரைட். ஸோ டிபார்ட்மெண்ட் நம்பர் 10 இந்த பர்டிகுலர் மேனேஜருக்கு நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இத்தனை, மேக்ஸிமம் சேலரி, மினிமம் சேலரி, இந்த டீட்டெயில்ஸ் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இங்கே நம்ம பார்த்துக்கலாம். ரைட். ஸோ இந்த சேம் ப்ராசஸில் we can use n number of aggregate functions as well as we can use n number of columns. நம்மளுக்கு எத்தனை காலம் வேணும்னாலும் இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை காலம் வேணும்னாலும் நம்ம குரூப் பைக்குள்ளே போட்டுக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் நம்ம ரெக்யர்மெண்ட் அகெயின் சேம் அஸ் ஆர்டர் பை நம்ம எதை பேஸ் பண்ணி வேணுமோ அதை பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். ஈவன் ஐ கேன் யூஸ் இட் சாரி. ஸோ ஆர்டர் பை நான் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் எடுத்து கூட ஆர்டர் பையில் நான் போட்டுக்கலாம் இங்கே. ரைட். ஈவன் இப்படி எடுத்துப்போம். மேபி இது கொஞ்சம் புரியமாக இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி வேணுமா இல்லை கவுண்ட் வேணுமா? ஸோ அக்ரிகேட் ஃபங்க்ஷனை கூட நம்ம ஆர்டர் பையில் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் அவர் டிசைன் ரிப்போர்ட். நம்ம டிசைன் ரிப்போர்ட்டில் பேஸ்டான நம்ம ரெக்யர்மெண்ட் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஸோ சேம் அஸ் கவுண்ட் நம்ம போட்டு பார்த்துருவோம். ஸோ டிஸ்டிங்ஷன் இது ஒன்று பார்த்துருவோம். என்ன இதில் simply we can use department. So first one query என்ன கொடுத்திருக்கேன்னா count department number of departments அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஸோ இந்த query எனக்கு என்ன பண்ணும், அந்த ஓவரால் டேட்டாவோட we know that overall data 14 rows இருக்கு. அந்த 14 ரோஸோட கவுண்டர் நம்மளுக்கு கொடுக்கும். பட் நம்மளுக்கு தேவை அதுலேருந்து சம்மரைஸ் பண்ணி அதில் டிஸ்டிங் போட்டு, டிஸ்டிங்னா we know that டிஸ்டிங்னா என்னன்னு, இட்ஸ் remove the duplicate, it count only the actual values. ஸோ count distinct of department value இதை கொடுத்தோம்னா number of departments it's only 3, which means நம்மளுக்கு நல்லா தெரியும் இந்த டிபார்ட்மெண்ட் வேல்யூ 3 வேல்யூ தான் இருக்கு. ஒன்று 10, 20, 30. ஸோ இன்கேஸ் இது டூப்ளிகேட் இருந்துச்சுன்னா டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணிட்டு யூனிக் வேல்யூவை மட்டும் எடுக்கும் டிஸ்டிங்க்ட். அந்த யூனிக் வேல்யூவோட கவுண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த கொரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ கவுண்ட் யூஸ் பண்ணும்போது வெதர் we can use any data type or star, which means all the records, or else you can use some one particular column, or else you can use some singular function like distinct. இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ரைட். அடிஷ்னலி அனாலிட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு கொஞ்சம் ப்ராசஸ் இருக்குது. இதிலே தான் இதை சார்ந்தது தான், இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். பட் இது நம்ம இன்கேஸ் அப்கமிங் செஷனில் பாசிபிள் இருந்துச்சுன்னா அதை பற்றி பார்ப்போம். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் கன்ஃபியூஸ் யூ. ஸோ மேக்ஸிமம் மினிமம் சிம்பிளி எலிவேட் எவரிதிங். ஸோ ஆல்ரெடி இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டோம். மல்டிபிள் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் வித் மல்டிபிள் குரூப்பை யூஸ் பண்ணி நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஹேவிங்க்கு வந்துடும். ஹேவிங். Right. So simply we can go with having. இந்த query என்ன நமக்கு தெரியும், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் உள்ள மேக்ஸிமம் சேலரி எவ்வளோ அப்படின்னு நம்ம ரன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ரைட். ஸோ யூஸ்வலாக நம்ம அடுத்து இதை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, I will add it is
இந்த ஒரு சிங்கிள் கீவேர்டு ஆட் பண்ணுறதுனால எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கீவேர்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன், மேக்ஸிமம் வேல்யூ 3000 ஆர் 3000க்கு மேலே உள்ள ரெக்கார்டு எனக்கு வேணும் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஹேவிங் இந்த ஒரு சிங்கிள் கீவேர்ட், இதோட ஃபார்மேட் என்னன்னு கேட்டிங்கன்னா கீவேர்ட் மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நமக்கு தேவையான அக்ரிகேட் ஃபங்க்ஷன் என்னன்னு கொடுத்துட்டு தென் ஃபில்டர் கண்டிஷன் ஃபில்டர் கொடுத்துட்டோம். நம்மளுக்கு ரெக்கார்டு இங்கே கிடைச்சிருச்சு. எஸ், இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இந்த ஹேவிங் இல்லாமல் நான் ரெக்கார்டு எடுக்கிறேன், எனக்கு 3 ரூபா வருது. இந்த 3 ரூபாயும் பார்த்தோம்னா டிபார்ட்மெண்ட் நம்பர் 10 5000, டிபார்ட்மெண்ட் நம்பர் 20 3000, டிபார்ட்மெண்ட் நம்பர் 30 2850. ரைட். ஸோ நான் இங்கே கண்டிஷன் எழுதும்போது கண்டிஷனில் ஒன்று கொடுத்துட்டேன், மேக்ஸிமம் சேலரி 3000 ஈக்குவலாக இருக்கணும், இல்லை அதுக்கு மேலே இருக்கணும். ஸோ இதை ரன் பண்ணும்போது இந்த ரெக்கார்ட்லேருந்து 3000 ஆர் 3000க்கு மேலே உள்ள ரெக்கார்டை நம்மளுக்கு ஃபில்டர் பண்ணி காமிச்சிடும். ரைட். ஏன்னா லைன் நம்பர் 30 நம்மளுக்கு நல்லா தெரியுது, 2850 3000 கம்மி. ரைட். And I want to explain one more here. Employees, இதில் வேர் கண்டிஷன் நான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எஸ் ஐ கேன் யூஸ் த வேர் ஜாப் ஈக்குவல் டு president. Right. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹேவிங் டேட்டாவை ஃபில்டர் பண்ண யூஸ் ஆகும். பட் ஜஸ்ட் ட்ரை திஸ். இஃப் யூ ட்ரை no, we can do this or else. But ரிவர்ஸாக நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். இன்கேஸ் இந்த வேரை கொண்டு போய் நீங்கள் இங்கே கொடுத்தீங்கன்னா எஸ் இட் வில் ஒர்க். ஏன்னா மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹேவிங் யூஸ் பண்ணும்போது நம்ம வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணலாம், ஏன்னா அது குரூப் பண்ணி எடுக்கிறோம், மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி எடுக்கிறோம். பட் இங்கே அடிஷ்னலாக நான் ஒரு சிங்கிள் ரோவை மட்டும் எடுக்கிறேன், வெதர் இட் இஸ் சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம், இல்லை சிங்கிள் ரெக்கார்டை மட்டும் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த கேஸில் நாங்கள் ஹேவிங் யூஸ் பண்ண முடியுமான்னா we cannot use it. Right. Next, இதோட ஸ்ட்ரக்சர் select number of columns and from table name. If it is required, where condition required na where condition நம்ம போடுவோம். Then group by, then having, then order by. ஸோ நம்ம அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது இந்த ப்ராசஸில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். எனி அக்ரிகேட் ஃபங்க்ஷன், ஒரு அக்ரிகேட் ஃபங்க்ஷன் ஆர் குரூப் காலம். ஸோ நம்ம அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது அதுக்கான ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ செலக்ட் யூஸ் பண்ணியிருப்போம், நம்மளுக்கு என்னென்ன காலம் எதை பேஸ் பண்ணி குரூப் ஆகி வேணுமோ அந்த காலம் கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் அந்த சம்மரைஸ் ரெக்கார்டு என்ன ரெக்கார்டு வேணும், வெதர் இட் இஸ் ஆவரேஜ், சம், டோட்டல், கவுண்ட், வாட் எவர் இட் இஸ், நம்மளுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் எந்த டேபிள்லேருந்து எடுக்க போகிறோம், எந்த டேபிள் அப்படிங்கிற பட்சத்தில் வெதர் இட் இஸ் அ சிங்கிள் டேபிள் ஆர் சிங்கிள் வியூ, மேபி மேக்ஸிமம் டேபிள் யூஸிங் ஜாயினை யூஸ் பண்ணி மல்டிபிள் டேபிள்ஸை கனெக்ட் பண்ணி இல்லை மல்டிபிள் வியூஸை கனெக்ட் பண்ணி அதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ப்ராசஸ் எனிவே சேம் தான், ஸ்ட்ரக்சர் சேம் ப்ராசஸ், சேம் ஸ்ட்ரக்சர் தான். வேர் என்ன கண்டிஷன் தேவை, இந்த வேர் என்ன எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் உள்ள சிங்கிள் ரெக்கார்டை மட்டும் தான் ஃபில்டர் பண்ணும். ஸோ நம்ம வேர் கண்டிஷன் இங்கே யூஸ் பண்ணுறோம், குரூப் பை பண்ண ரெக்கார்டை ஃபில்டர் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒன்று வேறு. ஸோ இங்கே இன்கேஸ் நம்ம வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணியிருந்தாலும் அந்த வேர் கண்டிஷனோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபுல் டேபிளில் உள்ள சிங்கிள் ரெக்கார்டை பேஸ்ட் ஆன் த கண்டிஷன் இட் வில் ஃபில்டர் ஆர் ரெஸ்ட்ரிக்ட். நெக்ஸ்ட் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இது ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இது ரன் பண்ணும்போது என்ன பண்ணும், இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன் இங்கே ஹிட் ஆகிடும். ஸோ அந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷனில் உள்ள டேட்டா எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன காலம் கொடுத்துருக்கோமோ அந்த காலமை பேஸ் பண்ணி இது குரூப் பண்ணும். ரைட்.
குரூப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம குரூப் பண்ணி சம்மரைஸ் ரெக்கார்டு எடுத்துட்டோம். ஸோ அந்த சம்மரைஸ் ரெக்கார்ட்லேருந்து இன்கேஸ் இஃப் இட் இஸ் ரெக்கார்ட் ஃபில்டர், நம்ம சம் டேட்டாவை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம் இல்லை சம் டேட்டாவை ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஹேவிங் யூஸ் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹேவிங்குள்ள ஒரு சிங்கிள் ரெக்கார்டு யூஸ் பண்ண முடியாது. ஹேவிங்குள்ள we can use only on aggregate functions, right? Then இந்த குரூப் பை ஃபங்க்ஷன்லேயே சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபங்க்ஷன்ஸ் ரெண்டு இருக்கு. ஒன்று ரோல் அப் அண்ட் குரூப் பை கியூ. ஸோ ஜஸ்ட் அது என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ ஐ திங்க் இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் ஆஃப் குரூப் பை ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரோல் அப் அண்ட் கியூ. ஸோ இந்த ரோல் அப் அண்ட் கியூப் சேம் அஸ் நம்ம எப்படி குரூப் பை பண்ணி குரூப் பை ப்ராசஸ் எப்படி பார்த்தோமோ அந்த பேசிஸில் தான் இதுவும் ரன் ஆகும், இதுவும் கொடுக்கும். ஆல்மோஸ்ட் சேம் ரிசல்ட் தான் கொடுக்கும். பட் இதோட வேலை என்ன, இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா retrieve the data very easily. ஸோ இந்த ரைட் சைடில் நான் ஒரு சின்ன சாம்பிள் கொரி ஒன்று கொடுத்துருக்கேன், சாம்பிள் டேட்டா ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த டேட்டா நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிபார்ட்மெண்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், ஜாப் கொடுத்துருக்கேன், சம் ஆஃப் சேலரி கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் அசீவ் பண்ணிங்க நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ரெக்கார்ட் இருக்குது. அந்த நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்லேருந்து எனக்கு டோட்டல் அமௌண்ட் வேணும் வித் சம் குரூப் டோட்டல். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேர் கண்டிஷன் எடுத்துருவோம். ரைட், இந்த வேர் கண்டிஷன் இல்லாமல் we can run it. Yes, நான் ரன் பண்ணிட்டேன். ஜஸ்ட் அசீவ் பண்ணுங்க இந்த 10, 30 இதோட டோட்டல் எனக்கு ஃபைனலாக வேணும். ஆர் எல்ஸ் இன்னும் ஒரு 2-3 காலம் இருக்குது, அதை அசீவ் பண்ணுவோம். எஸ், we can add it some more columns. We will add some more column. Job. ரைட், ஸோ இது ஒரு குரூப் பை ஃபங்க்ஷன். இந்த குரூப் பை ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன், ஈச் அண்ட் எவரி டிபார்ட்மெண்ட் வைஸ், ஈச் அண்ட் எவரி ஜாப் வைஸ் அவங்களோட மேக்ஸிமம் சேலரி எவ்வளோ அப்படின்னு நான் குரூப் பை பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நம்மளோட ரெக்யர்மெண்ட், ஜஸ்ட் அஸ்யூம் தட் நம்மளோட ரெக்யர்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் we can use it. Right. இப்போ டிபார்ட்மெண்ட் நம்பர் 10, ஜாப் நம்பர் கிளர்க், அதில் உள்ள மேக்ஸிமம் சேலரி, மேனேஜர் அதில் உள்ள மேக்ஸிமம் சேலரி, பிரசிடென்ட் அதில் உள்ள மேக்ஸிமம் சேலரி. ஸோ இப்போ அச்சீவ் பண்ணிடுங்க. இப்போ கிளர்க் இல்லை வேறு எதுவும் அடிஷ்னலாக நம்ம காலம் ஆட் பண்ணாலும் சேம் ப்ராசஸ் தான், சேம் குரூப் பை ப்ராசஸ் தான். ஜஸ்ட் அஸ்யூம் தட் எனக்கு இப்போ நம்பர் ஆஃப் டிபார்ட்மெண்ட் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டோட டோட்டல் இங்கே அடிஷ்னலாக ஒரு லைன் வேணும். 3 டிபார்ட்மெண்ட் 10ஓட டோட்டல் மட்டும் சேம் ரிப்போர்ட், இதே ரிப்போர்ட்டில் 10ஓட டோட்டல் மட்டும் எனக்கு தனியாக இங்கே வேணும். சேம் அஸ் 20ஓட டோட்டல் என்னவோ அது மட்டும் தனியாக வேணும். ஸோ இந்த மாதிரி எனக்கு டிபார்ட்மெண்ட் காலமில் உள்ள டிபார்ட்மெண்ட்டோட டோட்டல் பிரேக்கப் மட்டும் வேணும். ஃபைனல் எண்டில் டோட்டல் எவ்வளோன்னு எனக்கு வேணும் அப்படின்னு ஜஸ்ட் அச்சீவ் பண்ணிப்போம் இந்த ஒரு ரெக்யர்மெண்ட்டை. ஸோ இந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு தான் we need to go with roll up and group functions, ரைட்? நம்ம ஆட் பண்ணியிருக்குது என்னவோ ஒரு 2 காலம் தான் ஆட் பண்ணியிருக்கோம். பட் நம்ம மேக்ஸிமம் ரெக்கார்டு, அதிகமான ரெக்கார்டு இருக்கும்போது அதோட குரூப் வந்து நம்ம குரூப்பை பண்ணிடுவோம். பட் குரூப் வைஸ் டோட்டல் இல்லை வேறு எதுவும் நம்மளுக்கு ரெக்யர்மெண்ட் இருந்துச்சுன்னா டோட்டல் மேக்ஸிமம் டோட்டல் ரெக்யர்மெண்ட் தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அந்த கேஸில் அந்த ரோல் அப் அண்ட் கியூ ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே போவோம். ஸோ we will see some example. Yes, already write it here.
ஸோ இந்த குறியை கொஞ்சம் பாருங்கள். ஆல்மோஸ்ட் இந்த 2 குறியும் சேம் தான், ரைட்? இங்கே நான் கொடுத்துருக்கிறதும் இங்கே கொடுத்துருக்கிறதும் சேமாக தான் இருக்குது. பட் அடிஷ்னலி நான் ஒரு வேலை பார்த்துருக்கேன். சேம் இதை கூட கொடுத்துருக்கோம். சம் ஆஃப் சேலரி as salary. சேம் queries தான், ரைட்? பட் இதை நான் ரன் பண்ணும்போது எனக்கு இந்த ரெக்கார்ட் கிடைக்குது. ஜஸ்ட் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு ஜாப்புக்கும் உள்ள டோட்டல் சேலரி எவ்வளோ அப்படின்னு கிடைக்குது. பட் இந்த ரோலப் நான் ஒன்று ரன் பண்ணுறேன். ரோலப் போட்டுட்டு சேம் கொரி, தெர் இஸ் நோ சேஞ்ச் ஆன் த கொரி. அடிஷ்னலி மேனேஜர் அப்படின்னு ஒரு காலம் மட்டும் இருக்குது. ஈவன் இட் இஸ் நாட் ரெக்கேர்ட் என்னென்ன காலம் சேர்த்துருப்போம்ல, டிபார்ட்மெண்ட் ஜாப் மாதிரி. ஓகே, யூ கேன் ரிமூவ் த மேனேஜர் லேட்டர். ஓகே, சி இங்கே ஜாப் வைஸ் எனக்கு ஒவ்வொரு டோட்டல் சேலரி எவ்வளோ அப்படின்னு வந்துருச்சு. ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் வைஸ் குரூப் பை பண்ணிட்டோம். டிபார்ட்மெண்ட் வைஸ் குரூப் பை பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் குரூப் டிபார்ட்மெண்ட் நம்பர், செகண்ட் குரூப் ஜாப் வைஸும் குரூப் பை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி சம் ஆஃப் சேலரி அஸ் சேலரி, டோட்டல் சேலரியை இங்கே சேலரின்னு கொடுத்துட்டோம். குரூப் பை எதை பேஸ் பண்ணி குரூப் பை வேணும் அப்படின்னு கொடுத்துட்டோம். பட் அடிஷ்னலி வி ஹாவ் மென்ஷன்ட் ஒன் கீவேர்ட் இஸ் த ரோல் அப், விச் மீன்ஸ் இதை ரெண்டை பேஸ் பண்ணி எனக்கு டோட்டலாக காமி அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு ரெக்கார்டு, இதெல்லாம் ரெக்கார்டு நம்மளை வந்துருச்சு. இது மூணுமே ரெக்கார்ட். இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்மளுக்கு, இந்த கொரியை யூஸ் பண்ணி நம்மளுக்கு கிடைச்ச ரெக்கார்ட். பட் இந்த ரோல் அப் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்குது, இதோட டோட்டல் இங்கே கிடைச்சிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் we can check this 2450 plus 8750. ஸோ நான் எங்கே ரோல் அப்னு யூஸ் பண்ணிட்டு எதை பேஸ் பண்ணி எனக்கு ரோல் அப் ஆகணும் அப்படிங்கிற காலம் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி எனக்கு ரோல் அப் பண்ணி காமிச்சிக்கிட்டே இருக்கு. ஜாப் இந்த செட் முடிஞ்சிருச்சு. அடுத்து டிபார்ட்மெண்ட் 20 அதில் உள்ள டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு காமிச்சிருச்சு. டிபார்ட்மெண்ட் 30 just I will increase, sorry, டிபார்ட்மெண்ட் 30 உள்ள டோட்டல் அப்படின்னு காமிச்சிருச்சு. ஸோ ஐ திங்க் ஸோ இது நம்மளுக்கு அதிகமான இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு இதே பேசிஸில் தான் ரெக்யர்மெண்ட், மேக்ஸிமம் ரிப்போர்ட்ஸ் இதே பேசிஸில் இருக்கும். மேக்ஸிமம் ரிப்போர்ட் யூஸ்வலி குரூப்பை பேஸ் பண்ணியிருக்கும். பட் சம் ரிப்போர்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு குரூப் வைஸ் டோட்டல் பிரேக்கப்போட எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா we can go with the roll up functions. ஸோ the roll up keyword அதுக்கான ஸ்ட்ரக்சர் இதுதான். செலக்ட் குரூப்பை என்ன ப்ராசஸ் போடுவோமோ அதே ப்ராசஸ், என்னென்ன காலம் ரெக்கார்டோ அதை மென்ஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அக்ரிகேட் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் டேபிள், மேபி ஒன் ஆர் மோர் டேபிள் இஃப் இட் இஸ் ரெக்கார்ட் we can mention. ஜஸ்ட் குரூப்பை இங்கே நம்ம குரூப்பை இதை போட்டுட்டு இந்த கீவேர்டு எடுத்துக்கிட்டோம்னா அந்த டோட்டல் இல்லாமல் வரும். டோட்டல் இல்லை. இன்கேஸ் நான் அந்த ரோல் அப் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை ஆட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே டோட்டல் கிடைக்கும், ரைட்? ஸோ இதுதான் குரூப் இன் ஃபங்க்ஷன், குரூப் பை ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நம்ம இந்த செஷனில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸில் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அடிஷ்னலி இஃப் யூ வாண்ட் டு ஒர்க் அவுட், ஜஸ்ட் நீங்கள் நிறைய ஆன்லைன் சைட்ஸ் இருக்குது. நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா லைவ் எஸ்கியூஎல் அப்படின்னு ஒரு ஆரக்கிளோட சைட் இருக்குது. அங்கே போங்க, நிறைய உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் அதிகமாக அங்கே கொடுத்துருக்காங்க. அதை ஒர்க் பண்ணி பாருங்கள்.